ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பிதுக்கம்பருப்பு வச்சு பொங்கல் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இந்த பொங்கல் பண்டிகைக்கு இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கட்டும். நான் வந்து 1/4 கப் வந்து பிதுக்கம்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுமே நம்ம வந்து ஒரு 1/4 கப் வந்து பிதுக்கம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து எந்த கப்பில் நான் வந்து பிதுக்கம்பருப்பு எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசி, பச்சை அரிசி எதானே எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் வந்து பச்சை அரிசி எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பொங்கலுக்கு புதுசாக ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். பிதுக்கம்பருப்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் அரிசியை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பருப்பு கூடயே சேர்த்து நல்லா வந்து கொலைய வேக வச்சுக்கலாம். பிதுக்கம்பருப்பு வடை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிதுக்கம்பருப்பு பாயசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த பண்டிகைக்கு எல்லாமே பிதுக்கம்பருப்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வடை, பாயசம், பொங்கல் எல்லாமே வந்து பிதுக்கம்பருப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்திருக்கு, பருப்பு கூட நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணி பொங்கல் செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். பிதுக்கம்பருப்பு 1 கப், அதுக்கப்புறம் அரிசி 1 கப் போட்டு நீங்கள் வந்து விசில் விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா கொலைய வெந்து வந்துடும். உங்களுக்கு ரொம்ப குயிக்காக வந்து செஞ்ச மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு குட்டி டேக்ஸாக எடுத்துக்கிறேன். நான் இப்போ எந்த கப்பில் நான் வந்து பருப்பு எடுத்தேனோ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் கூடவோ குறையவோ இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா தூசி மண் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்டே இருக்கிற வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா தூசி மண் இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதித்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம பொங்கல் கூட சேர்த்து. பாருங்கள், வெல்லம் எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த பொங்கலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் நான் வந்து இடித்து போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பிதுக்கம்பருப்பு பொங்கல் வந்து ரெடி. பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். பிதுக்கம்பருப்பு பாயசம் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிதுக்கம்பருப்பு வடை வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிதுக்கம்பருப்பு பொங்கல் பார்த்திங்கன்னா ரெடி. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பிதுக்கம்பருப்பில் தான் நீங்கள் இந்த பொங்கல் செஞ்சுருக்கீங்க யாராலையும் சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட மோட்டிவேஷனாக இருக்கும்.
நான் வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட்டில் வந்து பார்க்குறேன். பாய்.